நேற்று வந்துட்டு இந்தியன் ஓஷனில் இருந்த ஈரானோட ஒர்க்ஷிப்பை வந்து யூஎஸ் வந்துட்டு தாக்கியிருக்காங்க. இப்போது ஈரான் வந்துட்டு இந்தியா மேலே கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஸோ வார் வந்துட்டு அப்படியே இந்தியா பக்கமும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. அமெரிக்காவோட ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரின் ஒரு டார்பிடோவை லான்ச் பண்ணி அவங்க இந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க வரல. இந்தியன் ஓஷன்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்பு. அங்கே வரதுக்கு அவங்க நம்மகிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கல. நமக்கும் அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. அவங்க பாட்டுக்கு உள்ள சைலண்டா வராங்க, தேவையான டார்கெட் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இது நமக்கு நல்லது இல்லை. 80க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. பொதுவா இப்ப போர் காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கடல்ல ஒரு கப்பலை மூழ்கடிக்கிறாங்கன்னா அந்த யார் மூழ்கடிச்சாங்களோ அவங்க அங்க இருக்கக்கூடிய உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர். அவங்களெல்லாம் காப்பாற்றணும். அவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தான். இவங்க என்ன பண்றாங்க, டார்பிடோவை அனுப்பி அந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க, யாரையும் காப்பாற்றல. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கப்பல் படை வந்துதான் 30 பேரையும் என்னமோ காப்பாத்துறாங்க. ஈரானுக்கு சொந்தமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அந்த இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏவுகணைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரோன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய டார்கெட்ஸை அமெரிக்கன்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஈரான் பலவீனப்பட்டு போயிருக்காங்க. முக்கியமான ஈரானியன் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, கமேனி உட்பட. நீங்க எங்களை அடிச்சீங்கன்னா எங்கனால வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த போரை முடிவு கொண்டு வாங்க. இல்லைன்னா நாங்க பாட்டு தனியாலாம் கீழே விட மாட்டோம். நாங்க உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் போகும். அதனால இந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா இந்த போரை சீக்கிரம் முடிங்க. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் கேப்ரியல் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கன் வார் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார். ஏன்னா நேற்று வந்துட்டு இந்தியன் ஓஷனில் இருந்த ஈரானோட ஒர்க்ஷிப்பை வந்து யூஎஸ் வந்துட்டு தாக்கியிருக்காங்க. இப்போது ஈரான் வந்துட்டு இந்தியா மேலே கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஸோ வார் வந்துட்டு அப்படியே இந்தியா பக்கமும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. இதனால இந்தியாவுக்கு பெரிய சிக்கல்னு பார்க்கல. ஆனால் இந்தியன் ஓஷன் வரைக்கும் இப்போ இந்த போர்ன்றது வந்திருக்கு. அங்கே ஆரம்பித்த போர், கல்ஃப் பகுதியில் ஆரம்பித்த போர் இன்னைக்கு இந்தியன் ஓஷன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது பெரிய ஒரு சிக்கல். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரின் ஒரு டார்பிடோவை லான்ச் பண்ணி அவங்க இந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க நம்மகிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க வரல. இந்தியன் ஓஷன்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்பு. அங்கே வரதுக்கு அவங்க நம்மகிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கல, நமக்கும் அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. ஸோ அவங்க பாட்டுக்கு உள்ள சைலண்டா வராங்க, தேவையான டார்கெட் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இது நமக்கு நல்லது இல்லை. அந்த பகுதி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதா நல்லது. இந்தியன் ஓஷன் எப்பவுமே இந்தியாவோட கண்ட்ரோல் கீழே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு போனது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். ரெண்டாவது, இப்போ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்காவோட தென்பகுதியிலிருந்து ஒரு 40 மைல் தள்ளி தான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ அதனால ஸ்ரீலங்காவோட சாவர்னிட்டியும் அவங்க கேள்விக்குட்படுத்தல, இந்தியாவோட சாவர்னிட்டியும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அவங்கள பொறுத்தளவுல அடுத்த நாட்டோட அந்த எல்லை பகுதிக்குள்ள நம்ம அதை பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடற்பகுதி அவங்களுக்கு சொந்தமானதா இருக்கும். ஒரு 12 மைல்ஸ் வரைக்கும் அந்த கடல் பகுதி வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமானதா இருக்கும். ஸோ அங்க உள்ள நம்ம அட்டாக் பண்ணிடக்கூடாது. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸும் பாங்க, ஒரு நாட்டுக்கு சொந்தமான கடல் பகுதியும் இருக்கும், அதை தாண்டி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸும் பாங்க. இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல தான் இந்த தாக்குதலை அமெரிக்கன்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ பெரிய சிக்கல்கள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக இதை பண்றாங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் இந்த தாக்குதல் நடத்தின விதம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப 80க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. பொதுவா இப்ப போர் காலகட்டங்கள்ல இந்த மாதிரி கடல்ல ஒரு கப்பலை மூழ்கடிக்கிறாங்கன்னா அந்த யார் மூழ்கடிச்சாங்களோ அவங்க அங்க இருக்கக்கூடிய உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர். அவங்களெல்லாம் காப்பாற்றணும். ஏன்னா இப்ப ஒரு கப்பல் மூழ்குதுன்னா 100கணக்கான பேர் இருப்பாங்க, பெரிய கப்பல்னா 1000கணக்கான பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களை காப்பாத்துறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க. அப்ப அவங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு தான். இவங்க என்ன பண்றாங்க, டார்பிடோவை அனுப்பி அந்த கப்பலை மூழ்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க, யாரையும் காப்பாத்தல. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கப்பல் படை வந்துதான் 30 பேரையும் என்னமோ காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எண்ணிக்கை கரெக்டா ஞாபகம் இல்லை, அரௌண்ட் 30 தான் நினைக்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப அராஜகமான செயல். எனக்கு உங்களை பத்திலாம் கவலையே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு வருவோம், உங்களை அட்டாக் பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம்.
உங்களை காப்பாத்துறதெல்லாம் எங்க வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதனால ஈரான் அட்டாக் பண்றதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, ஈரானுக்கு சொந்தமான ஒரு கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா கண்டிப்பா சில சர்வதேச சட்டங்கள் அங்க மீறப்பட்டிருக்கு, அது சிக்கல் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால உலக வர்த்தகம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் தடைப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க சார். அதை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஈரானை பொறுத்தளவில் இதை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக கையில் எடுக்கிறாங்க. ஈரான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈரான்னா ரொம்ப பிடிச்ச அமெரிக்கா நெருக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு சொந்தமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அந்த இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏவுகணைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபேக்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறாங்க. ட்ரோன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய டார்கெட்ஸை அமெரிக்கன்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஈரான் பலவீனப்பட்டு போயிருக்காங்க. இப்போ ஒன்று அவங்களோட தலைவர்கள்லாம் இறந்துட்டாங்க, முக்கியமான இரேனியன் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, கமேனி உட்பட. ஸோ இப்போ ஈரானுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஈரான் என்ன பண்ணலாம், மற்ற நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டன் இந்த மாதிரி நாடுகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அது போக அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் நடத்துகிறாங்க. சைப்ரஸ் மேலே கூட ஒரு சின்ன ஒரு அட்டாக்லாம் நடக்குது. சைப்ரஸ் வந்து EU நேஷன், அது அங்கேயும் ஒரு அட்டாக் நடக்குது. இதெல்லாம் ஈரான் ஏன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா எங்கனால வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இந்த போரை முடிவு கொண்டு வாங்க. இல்லைன்னா நாங்கள் பாட்டு தனியாலாம் கீழே விழ மாட்டோம், நாங்கள் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு தான் போவோம். ஸோ அதனால இந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா இந்த போரை சீக்கிரம் முடிங்க. இப்போ கல்ஃப் நாடுகள் மேலே ஈரான் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கல்ஃப் நாடுகள்லாம் அமெரிக்கா மேலே அழுத்தம் போடுவாங்க, இந்த போரை சீக்கிரம் முடிங்கப்பா, எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட ஒரு நீட்சியா அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸையும் மூடிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை மூடினா உலகத்துக்கே பிரச்சனை. ஏன்னா மொத்தம் ஓவரால் ஆயில் சப்ளைல 20% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியா தான் போகுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை மூடியாச்சுன்னா எல்லாம் சுற்றி தான் போக வேண்டியிருக்கும். சுற்றி போயாச்சுன்னா டைம் நிறையா ஆகும், ரெண்டாவது காசும் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்தியாவுக்கு பார்த்தோம்னா ஒரு $10 பெர் பேரல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓவராலாக நமக்கு ஒரு $12-13 பில்லியன் நஷ்டமாகும். ஸோ அது பெரிய ஒரு தொகை, நமக்கு அது நல்லது கிடையாது. அதனால இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, இந்த போர் நீடிச்சுதுன்னா எங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, உலகத்துக்கே பாதிப்பு. அப்போ இந்த போரை நீங்கள் சீக்கிரம் முடிவு கொண்டு வரணும், அமெரிக்கா மேலே எல்லாம் அழுத்தம் போடுங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. இது இப்போதைக்கு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியலாம், கொஞ்சம் வேலையும் செய்யலாம், மேபி அமெரிக்கா மேலே எல்லாம் அழுத்தம் கூட போடலாம். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, உலக நாடுகள் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஸோ லாங் டேர்மில் பார்த்தோன்னா எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க, அது ஈரானுக்கு நல்லது இல்லை. சார் இப்போ அமெரிக்காலையும் வந்துட்டு செனாட்டோ மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த போர் வந்துட்டு இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்றதுக்கு ஓட்டிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொஸ்டின் என்னன்னா, இந்த ஓட்டிங்கெல்லாம் கண்ட்ரோல் ஆவாரா ட்ரம்ப்? இப்போதைக்கு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட டார்கெட் என்னன்னு நமக்கு தெரியல, அமெரிக்கா என்ன அச்சீவ் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தெரியல. அமெரிக்காவை பொறுத்தளவுல ஈரானோட பலத்தை பெரிய லெவல்ல கம்மி பண்ணிட்டாங்க. ஈரான் இந்த போர் ஸ்டார்ட் ஆகும்போது அனுப்பின ஏவுகணைகள் இருக்குல்ல, அது அதிக எண்ணிக்கையில் இருந்தது. இப்ப நாட்கள் போக போக ஈரானால அப்படி ஏவுகணைகள் அனுப்ப முடியல, ஏறக்குறைய 90% கம்மியாயிருச்சு. ஸோ போர் ஆரம்பிக்கும் போது 100 ஏவுகணைகள் அனுப்புறாங்கன்னா இப்போ அவங்களால 10 ஏவுகணைகளை தான் அனுப்ப முடியுது. இதுக்கான காரணம் என்னன்னா, ஈரான் கிட்ட பெரிய அளவில் ஏவுகணைகள் இல்லை. ஸோ ஏன்னா ஏவுகணைகளை உற்பத்தி பண்ணாலும் ரொம்ப ஈஸி கிடையாது, ஒரு மாசத்துல 100 உற்பத்தி பண்ணாலே ரொம்ப கஷ்டம். ஈரான் கிட்ட அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்தாலும் அவ்வளோதான் ஈரானாலேயே முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க அனுப்பிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ போர் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய அனுப்புவாங்க, அப்புறம் போகும்போது போக போக கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஈரானுக்கு அந்த சிக்கல் இருக்கு. அது போக ஈரானுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு இந்த போரை நீட்டிச்சு கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவை பொறுத்தளவுல ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் ஊர்ல பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு இதுல நிறைய கோவம் இருக்கு. நம்ம ஏன் தேவையில்லாம மிடில் ஈஸ்ட்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்கணும், நம்ம பணத்தை எதுக்கு அங்க போய் வேஸ்ட் பண்ணணும், நம்மளோட கப்பல் படையை ஏன் அங்க போய் நிப்பாட்டணும், பெஞ்சமின் நெட்டன்யாகுக்காக நம்ம எதுக்கு சண்டை போடணும், இஸ்ரேலுக்காக ஏன் அமெரிக்க படைகள் அங்க போய் நிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் அமெரிக்க மக்களுக்கு இருக்கு. அமெரிக்கன்ஸ் வந்து எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப ட்ரம்ப்னால இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, சீக்கிரமா இந்த போரை முடிக்கணும். ஸோ ஈரான் என்ன பண்றாங்க, அவங்களோட மிசைல்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லா மிசைலையும் லான்ச் பண்ணி வேஸ்ட் பண்றதை விட
கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பும். அப்ப இந்த போர் நீண்டுகிட்டே போகும். நம்ம கையிலயும் கொஞ்சம் மிசைல்ஸ் இருக்கும். அமெரிக்காவால நம்மள ஓரம் தள்ளிட்டு போக முடியாது. ஸோ நீட்டிச்சுட்டே போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இது ட்ரம்ப்புக்கு சிக்கல்களை ஏற்படுத்துது. உள்நாட்டில் நிறைய கேள்விகளும் வருது. ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நெருக்கி பிடிச்சிட்டாங்க ஈரான். அதனாலதான் நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நிறைய மிசைல்ஸ்லாம் இல்லை. மிசைல்ஸை லான்ச் பண்றதுக்கான அந்த லான்ச் பேட்ஸும் அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு. அதுவும் சிக்கல் தான் அவங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா அமெரிக்காவோட டார்கெட் என்ன, எண்ட் கேம் என்ன சாதிக்க முயற்சி பண்றாங்க, என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. ஏன்னா அமெரிக்காவால சோல்ஜர்ஸை தரையிறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஆப்கான்ல அடி வாங்கியிருக்காங்க. அவங்க உள்ள இறங்கி தாலிபானை வீழ்த்திடலாம். ஆனா அதுக்கப்புறம் அங்க உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஆப்கானை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். உங்களுக்கு தான் பண செலவு அதிகமாகும். அந்த ஆர்மியை நீங்க அங்க மெயின்டைன் பண்ணணும். அதுல அமெரிக்காவுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஸோ அதனாலதான் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப திரும்பவும் ஈரானுக்குள்ளேயும் அதே மாதிரி போவாங்களான்னா அது பெரிய சந்தேகம் தான். அப்படி போனா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப களத்துல காலை வைக்காமலே எப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவீங்க, எப்படி அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண போறீங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க, அவங்க சிஐஏ யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்ட் அமைப்புகள்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் பேக் பண்றாங்க. குறிப்பா கர்டிஷ் மக்கள் அங்க தனிநாடு கேட்டுட்டு இருக்காங்க ஈரான்ல. ஈரான்ல சண்டை போட்ட கர்டிஷ் மக்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா ஈராக்ல இருக்காங்க. ஸோ இப்ப இந்த மோதலை அவங்க பயன்படுத்தி அவங்க இப்ப ஈரானுக்குள்ள புகுந்திருக்காங்க. ஈரானுக்கு எதிராக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கர்டிஷ் போராளிகள் ரெபல்ஸ்னு சொல்லலாம், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கு எதிராக இந்த குரூப்ஸ் எல்லாம் திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால களத்துல இறங்க முடியாது. ஸோ அப்போ அவங்கள யூஸ் பண்ணி ஈரானுக்கு எதிராக சண்டை போட வைக்கலாம். கர்டிஷ் மக்களுக்கு ஈரான்ல பிரச்சனைகள் இருக்கு, அதே மாதிரி அராப்ஸுக்கு இருக்கு, அதே மாதிரி அசர்பைஜானிஸுக்கு இருக்கு, பலூஜ் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. பலூஜ் மக்கள் நம்ம பாகிஸ்தான்லயும் இருக்காங்க நிறைய பேர். பாகிஸ்தான்ல பலூஜிஸ்தான் ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு. உள்ளதே பெரிய ப்ராவின்ஸ்னா அதுதான். நிலப்பரப்பு வைஸ் பார்த்தோம்னா அங்கேயும் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். தனி பலூஜிஸ்தான் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பலூஜ் லிபரேஷன் ஆர்மின்ற அமைப்பெல்லாம். ஸோ இப்போ பலூஜ் மக்களை பொறுத்தளவில் பாகிஸ்தான்லையும் இருக்காங்க, ஆப்கான்லையும் இருக்காங்க, ஈரான்லையும் இருக்காங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய பலூஜ் மக்களும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால ஈரானுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் சொன்ன இந்த 4 செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டை தாண்டி வேற நிறைய செப்பரேட்டிசமும் அங்கே இருக்கு ஈரான்ல. ஸோ சிஐஏ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ரைட், நீங்க தாக்குதல்லாம் நடத்திட்டீங்க, தலைவரை இல்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஈரானோட டிஃபென்ஸை காலி பண்ணிட்டீங்க, ஈரானோட மிசைல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, அவங்ககிட்ட பெரிய மிசைல்ஸும் இப்ப இல்ல. ஆனா அடுத்து என்ன பண்ண போறீங்கன்றதுல பெரிய தெளிவு இல்லை. ஆனா ட்ரம்ப்புக்கு நேரம் குறைவா இருக்கு. ட்ரம்ப் பாட்டுக்கு அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஊர்ல கணக்கு கேட்பாங்க, ஏன் நம்ம டைம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் அவசரத்துல இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்க. ஸோ ட்ரம்ப் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எல்லா நாடுகளோட பாஷையையும் யூஸ் பண்ணுவோம், அதை யாரும் தடுக்கக்கூடாது, ஒருவேளை தடுத்தா நாங்கள் வந்துட்டு டெரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்குறப்போ வந்துட்டு புதுசாக ஒரு வேர்ல்ட் ரூல் பக்கம் நகர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கே சார். இல்லாட்டினாலும் ஏறக்குறைய அப்படிதான் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஜெர்மன்ஸ் வந்து டைரக்டா இறங்கி சப்போர்ட் பண்ணலாம் அமெரிக்கன்ஸ். ஆனா ஜெர்மன் பேஸை யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யூகேவும் பெருசா இன்வால்வ்மெண்ட் காட்டல. அதுக்கப்புறம் யூகேவோட பேஸை அட்டாக் பண்றாங்க ஈரான். அதுக்கப்புறம் யூகே சில சப்போர்ட்லாம் இப்ப பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஈரான் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரல, அந்த பகுதியை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க வராங்க. அதே மாதிரி பிரான்ஸும் இப்போ பார்த்தோம்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அந்த பகுதிக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்புறம் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இவங்க செய்யறாங்கன்னா இவங்க ஈரானுக்கு எதிராக ஈரான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஈரான் அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்றதுக்காக, அதை வீழ்த்துறதுக்காக இந்த செட்டப் எல்லாம் அவங்க செய்யறாங்க. ஸோ இப்போ இந்த நாடுகள்லாம் ஓரளவுக்கு அமெரிக்காவை சப்போர்ட் பண்றாங்க. அவங்க டைரக்டா அமெரிக்காவோட சேர்ந்து இஸ்ரேல் மாதிரி சண்டை போடலனாலும் ஓரளவுக்கு அமெரிக்காவை சப்போர்ட் பண்றாங்க. எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்களோட பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. ஸ்பெயின் அதுக்கு மறுக்கிறாங்க. ஸ்பெயின் பெர்மிஷன் கொடுக்கல, பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டனுமே ஒத்துக்கல, அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஸ்பெயினும் அதே மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவில் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தால் எங்களுக்கு உதவணும்னு பார்க்குறாங்க அவங்க. அது உன்னோட உரிமைலாம் பார்க்கல,
நான் கேட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க, கொடுக்கலன்னா டாரிஃப் போடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இது ஒரு திமிரான ஒரு பிஹேவியர் தான். சரி, இப்போ வரைக்கும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யா வரல, சைனா தான் வந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே வரலையே, காரணம் என்ன சார்? சைனானாலையுமே எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இது வந்து ஒரு முழு வீச்சில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய 3000 டார்கெட்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலுஸும் சேர்ந்து. இப்போ ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, இனி போக போக தாக்குதல்களை நாங்கள் இன்னும் வீரியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா சொல்றாரா, பயங்காட்டுறதுக்காக சொல்றாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் இதை தான் அவரு சொல்றாரு. ஸோ இங்கே சீரியஸான ஒரு மோதல் நடந்துட்டு இருக்கு. இரேனியன்ஸும் நூற்றுக்கணக்கான மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இதில் சைனானாலையும் ரஷ்யானாலையும் இன்வால்வ் ஆக முடியாதுல்ல. இது ஒரு முழுமையான ஒரு போர். சைனா இன்வால்வ் ஆனாங்கன்னா இதில் அவங்களும் சிக்கிப்பாங்க. சைனாவை பொறுத்தளவில் சைனா வந்து வர்த்தக ரீதியாக பெரிய ஒரு பொருளாதாரமாக இன்னைக்கு மாறிட்டாங்க. வர்த்தக ரீதியாக அமெரிக்காவால் சைனாவை டீல் பண்ண முடியல. ஸோ சைனாவுக்கு இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, க்ரோத் ரேட்டும் கம்மியாயிருச்சு சைனாவுக்கு. ஸோ சைனாவை பொறுத்தளவில் ஏற்கனவே க்ரோத் ரேட் கம்மியாயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு அமெரிக்காவோட தேவையும் இருக்கு, யூரோப்போட தேவையும் இருக்கு. ஏன்னா சீனா பொருட்கள்லாம் பெரும்பாலும் அங்கே தான் விற்கப்படுது. அப்போ நீங்கள் போய் அமெரிக்கா கூட போய் முட்டிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ரஷ்யா ஏற்கனவே யுக்ரைனில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யுக்ரைனையே வீழ்த்த முடியல. அங்கே சிக்கலில் தான் ரஷ்யா இருக்காங்க. ஸோ அதனால ரஷ்யாவும் இப்போ இதில் இன்வால்வ் ஆக முடியாது. இதை தாண்டி வேற மாதிரியான சப்போர்ட் பண்ணுறாங்க. பொருளாதார ரீதியாக சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட், எண்ணெய் ஏற்றுமதின்னு எடுத்துக்கிட்டோம்னா 90% மேலே சைனா கிட்ட தான் போகுது. ஸோ இரேனியன் எண்ணெயை பெருமளவில் சைனா தான் வாங்குறாங்க. கம்மியான ரேட்டுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அது போக ஈரானுக்கு தேவையான அந்த மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மிசைல் உற்பத்திலாம் ஈரான் நடக்குது இல்லை, அதுக்கு தேவையான பாகங்களை சைனா அனுப்பிட்டு இருக்காங்க, காம்பனன்ட்ஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யன்ஸும் ஆயுதங்கள் கொடுக்குறது. ஒரு ஸ்பை சேட்டலைட், இப்போ ரஷ்யன் ஸ்பை சேட்டலைட்டை தான் ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் அமெரிக்க தளவாடங்களெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் யுரேனியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரஷ்யன்ஸோட தான், S-400 நினைக்கிறேன். ஆமாம், இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி கிரவுண்டில் இறங்கி சப்போர்ட் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் கிரவுண்டில் இறங்கி சண்டை போடுற அளவுக்கு ரெடியாக இல்லை. சைனாவை சுற்றியே நிறைய அழுத்தங்களை அமெரிக்கா போட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் சைனா இப்போ பார்க்க முடியும். அங்கேருந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும்லாம் சைனாவால் வந்து சண்டைலாம் போட முடியாது. ரஷ்யன்ஸும் அதுக்கு ரெடியாக இல்லை. சார், இந்த மிடில் ஈஸ்ட் வார் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இல்லை சார்? இதனால என்ன பிரச்சனைகள்லாம் வரும் சார்? எப்படி போய் முடியும் இது? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போருன்றது விரிவடைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடுறாங்க. ஸோ ஈரான் அதுக்கப்புறம் அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறாங்க, அமெரிக்கன் கப்பல் படையை அட்டாக் பண்ணுறாங்க, இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் இது எக்ஸ்பேண்ட் ஆகி கல்ஃப் நாடுகளுக்கு போகுது. அதுக்கப்புறம் லெபனானில் அந்த ஹிஸ்புல்லா லான்ச் பண்ணுறாங்க, ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனானுக்குள்ளேயும் படைகள் அனுப்புகிறாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளை இஸ்ரேலோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சைப்ரஸில் இந்த அட்டாக் நடக்குது. அப்புறம் இந்தியன் ஓஷனில் ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்படுது. ஸோ இந்த மோதல்ன்றது விரிவடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த மோதலோட வீரியம்ன்றது கம்மியாயிருக்கு. நான் ஃபர்ஸ்டே பேசினது போல இப்போ ஈரானால முன்ன மாதிரி நிறைய ஏவுகணைகளை அனுப்ப முடியல. ஸோ இப்போ ஈரானோட பலம் இப்போ கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஈரானோட பலம் வந்து பெரிய லெவலில் குறைக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்ப அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டமா கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. ஈரானுக்கு இப்ப டிஃபென்ஸ் களத்துல கிடையாது. ரெண்டாவது, அதே மாதிரி ஈரானுக்கு முன்ன மாதிரி பலிஸ்டிக் மிசைல்ஸையும் லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்னு பலிஸ்டிக் மிசைல்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு ஈரான் கிட்ட. ரெண்டாவது, அந்த மொபைல் லான்ச் பேட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்ப இல்ல. ஸோ அதெல்லாம் இல்லாம மிசைல்ஸை லான்ச் பண்றதும் ரொம்ப கஷ்டம் இருக்கு, கம்மியா இருக்கு. ஒன்ஸ் ஈரானோட டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிருச்சுன்னா அமெரிக்கன்ஸுக்கு ஈரானுக்குள்ள வந்து அடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இப்போ என்னன்னா, அவங்க ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸும்பாங்க, எதிரியோட ரேடார்லாம் சிக்காது ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட். ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ரேடாரோடலாம் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு மோஸ்ட்லி. ஆனால் ஈரானோட டிஃபென்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியாச்சுன்னா அமெரிக்காவோட எல்லா விமானங்களும் உள்ள வந்து தாக்கலாம் அப்படின்ற சூழல் ஏற்பட்டுரும். அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டால் ஈரான் இன்னும் பலவீனப்படும். ஸோ அதனால இந்த மோதல்ன்றது விரிவா எல்லா பகுதிக்கும் போயிருக்கு. ஆனா ஈரான் இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பலவீனப்பட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு போரை அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டோட நீங்க போட முடியாது.
அவங்க உலக வல்லரசு, அவங்க கிட்ட பெரிய லெவல் ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடுகிட்ட நீங்க இந்த சண்டையை போட முடியாது. அதனால இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஈரான் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆவாங்க. ஆனா அமெரிக்காவோட டார்கெட் என்னவா இருக்கும்னா இந்த மோதலை ரொம்ப குயிக்கா முடிக்கணும். அப்படி முடிக்கலன்னா நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக இப்ப சில விஷயங்களை அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சார், ஏற்கனவே உயிரிழப்பு சேதாரம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாடுகளுக்கும் நல்லது அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல். நன்றி.